எந்த சிசேரியன் பண்ண பொம்பளைக்கு சார் இனிமா கொடுப்பாங்க? அவளுக்கு இனிமா கொடுத்தா சார் கொண்டிருக்காங்க. எந்த ஒரு நியாயம் சார் உங்களுக்கு சிசேரியன் பண்ற பிள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க அப்சர்வேஷன்ல? இருந்தாலும் அவர் வயிறோட வெயிட் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அவ கேட்டு பார்த்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு பண்ண முடியாது. அந்த பிள்ளைக்கு 6 வருஷமா புள்ள இல்ல சார். புள்ள இல்லாம கஷ்டப்பட்டு பெத்துட்டு அவன் உயிரோட இல்லாம போயிட்டான். ஏன் சார் ஒரு குடல்ல அது ஏதாவது கட்டி இடிச்சு கிழிச்சிருக்கோம் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. எப்படி சார் வரும்? அவ்வளோ பெரிய குழந்தை இருந்து இது இருந்து அது கிழிக்குமா சார்? கிழிச்சு அதுல வயிற்றுல வந்து 2.5 லிட்டர் எடுத்திருக்காங்க சார், வெறும் மலமும் ரத்தமும் கலந்து. நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா சிசேரியன் பண்ணுவாங்களா? சிசேரியன் தான் பண்ணுவாங்க. ஆனா வயிறு வலி வந்த புள்ளைய தேவையில்லாம ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சாங்க. இன்னும் வலி வரட்டும்னு அவளை அப்சர்வேஷன்ல வச்சாங்க. எந்த ஒரு நியாயம் சார் உங்களுக்கு சிசேரியன் பண்ற பிள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க அப்சர்வேஷன்ல? இருந்தாலும் அவர் வயிறோட வெயிட் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அவ கேட்டு பார்த்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு பண்ண முடியாது, திங்கக்கிழமை தான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணாங்க. திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவளை ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவள் நார்மல் அந்த மயக்க இதில் இருந்தால அதிலே இருந்தா. புதன்கிழமை மதியமாக ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்ருக்கா. அதாவது அவள் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கஞ்சி சாதம். அப்பயே அவளுக்கு லைட்டாக வயிறு வலி கொடுத்து வீங்கிருக்கு. அந்த உடனே அங்க இருந்து பேஷண்ட் சொல்லியிருக்காங்க. நர்ஸுங்கள்ட்ட உடனே சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல சிசேரியன் பண்ணி அந்த வலி உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நர்ஸு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு சரி ஓகே நாங்களே விட்டுட்டோம். திரும்ப அடுத்து வியாழக்கிழமை நான் சரியா சொல்றது மதியம் அவ ரசசாதம் சாப்பிட்டு தண்ணி குடிச்ச உடனே பிள்ளைக்கு ஃபுல்லா வயிறு பெருசா வீங்கி பயங்கரமான வலி கொடுத்துருக்கு. உடனே நர்ஸை கூப்பிட்டோம். வந்து சும்மா அவளுக்கு பேராசிட்டமால் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு வயிறு வலி அப்படிதாங்க இருக்கும். ஒருவேளை சார் நல்லா நோட் பண்ணுங்க, இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில சந்தேகத்தோட சொல்றாங்க, ஒருவேளை அந்த வயிறுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம், அதனால வலி வருகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பெல்லாம் வலின்னு சொல்றாளோ 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வெறும் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்பயும் அந்த அட்டெண்டர் கேட்டிருக்காங்க, ஏங்க இப்படி சும்மா ஆன்டிபயோட்டிக் குடிக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம். நர்ஸு சொன்னது வார்த்தை இதுதான், டாக்டர்கிட்ட கேட்டோம், டாக்டர் தான் சொன்னாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு அப்பயும் முடியல சார், வலியிலால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இது ஃபுல்லா வியாழக்கிழமை நடந்திருக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை அவளுக்கு வலி தாங்க முடியாம பிள்ளைக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கே அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும்ல. அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், டாக்டர்லாம் பாப்பீங்கல்ல, எந்த சிசேரியன் பண்ண பொம்பளைக்கு சார் இனிமா கொடுப்பாங்க? அவளுக்கு இனிமா கொடுத்தா சார் கொண்டிருக்காங்க. இனிமா அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த மழை எல்லாம் அந்த புள்ள பிளட்ல ஃபுல்லா இன்ஃபெக்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். நீ வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் அந்த பிள்ளை இங்கே தான் சார் வச்சிருந்திருக்காங்க. அந்த பிள்ளையால முடியல. சனிக்கிழமை வரைக்கும் இதே ஆஸ்பத்திரியில சார். இன்னொரு கொடுமை, எல்லா வரைக்கும் இந்த ஜெனட் ஆஸ்பத்திரின்னு மூச்சு திணறல் வந்த பிள்ளைக்கு வைக்க வெண்டிலேட்டர் இல்லையா சார் இந்த ஆஸ்பத்திரியில? இதுல வந்து எல்லாம் கோடியா கொடுத்து ஏமாறீங்களே. வெண்டிலேட்டர் இல்லாத இந்த ஆஸ்பத்திரியில ஒரு ஆஸ்பத்திரியா சார்? தயவு செஞ்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு நம்பியே வராதிங்க. சனிக்கிழமை வரைக்கும் இங்கே வச்சு முடிச்சுட்டாங்க சார். அவசரமா அந்த பிள்ளை எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார், இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அடுத்து கேஎம்சிக்கு இவங்களே ரெஃபர் பண்ணி இவங்க ஆம்புலன்ஸ்லேயே அந்த பிள்ளைய கேஎம்சிக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார். கேஎம்சி அன்னைக்கு போன பிள்ளை சாகிற வரைக்கும் அந்த பிள்ளை கண்ணையும் திறக்கலை சார். கேஎம்சியில் சொன்னாங்க, டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அந்த பொண்ணு அங்கேருந்து வரப்பையும் சிவியராக தான்மா வந்திருக்கு. இங்கேருந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணி பார்த்ததில்ல, ஏதோ குடலில் லைட்டாக ஓட்டையான் சார். லைட்டாக ஓட்டப்பட்டதுனால தான் அந்த பிள்ளைக்கு இனிமாயும் கொடுத்து எல்லாம் கலந்து பிளட்டெல்லாம் கலந்து அந்த பிள்ளை இன்னைக்கு உயிரோடையே இல்லாமல் போயிருச்சு சார். நேற்று நான் போய் பார்த்தேன் சார் கேஎம்சியில். அந்த பிள்ளைய மூஞ்செல்லாம் வீங்கி என்னென்னமோ வச்சுருந்தாங்க. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு எல்லா ஆஸ்பத்திரி மேலேயும் சந்தேகம் இருக்குது சார். அந்த பிள்ளை மூஞ்சியெல்லாம் வீங்கி அந்த பிள்ளையாவே இல்லை சார். நீங்கள் தான் சரி காய கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு 6 வருஷமா பிள்ளை இல்லை சார். பிள்ளை
இல்லாம கஷ்டப்பட்டு பெத்துட்டு அவன் உயிரோட இல்லாம போயிட்டான். கட்டி அப்பதான் சார் குடல்ல வந்து ஓட்டை வந்து இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. மறைக்கிறாங்க. குழந்தை 6 வருஷம் கழிச்சு தவந்து பெத்த புள்ள சார். அம்மா குழந்தை பிறந்து 7 நாள் தான் சார் ஆச்சு, இறந்துட்டாங்க சார். இவங்களோட ஒரு அலட்சியத்தால் அவங்க சொன்ன அந்த அவங்கள்ட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது. அவங்களோட எல்லாம் குறைஞ்ச பிளட் பிபி எல்லாம் குறைஞ்ச டீட்டெயிலாக அவங்க ரிப்போர்ட்டில் இருக்குது. அன்னைக்கு அமிச்சிருந்தா கூட என் ஒய்ஃப் இன்னைக்கு இருந்திருப்பா சார். அவங்களோட அலட்சியத்தாலையும் கேஸ் ட்ரபிள் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என் ஒய்ஃப் என்கிட்ட இல்லை, அவங்க பெத்த குழந்தைய கையில் கூட தூக்கல சார். இன்னும் முகத்தை பார்க்கல சார். முகத்தை பார்க்காம எவ்வளோ அவ்வளோப்பா 6 வருஷமா பிள்ளை இல்லாத முகத்தை கூட பார்க்க முடியாது. அவ்வளோ வலி சார். அவங்க நேற்று அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க அது ஒரு இதாக இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி சார் இருக்கும்? ஏன் சார் ஒரு குடல்ல அது ஏதாவது கட்டி இடிச்சு கிழிச்சிருக்கோம் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. எப்படி சார் வரும்? அவ்வளோ பெரிய குழந்தை இருந்து இது இருந்து அது கிழிக்குமா சார்? கிழிச்சு அதில் வயிற்றுல வந்து 2.5 லிட்டர் எடுத்திருக்காங்க சார். வெறும் மலமும் ரத்தமும் கலந்து சிசேரியன் பண்ணி அவங்க வயிற்று கிழிச்சு எடுத்து வயிற்றை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிச்சு இது பண்ணாங்க. எப்படி சார் அவ்வளோ வரை கலந்துங்க? அது அவங்க ஒரு நாள் முன்னாடி முடியாது இது மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் போங்க அங்கே ஒன்றும் இல்லை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அமுச்சு இப்போ என் பொண்டாட்டி என்கிட்ட இல்லை சார். அவங்க இறந்து போயிட்டாங்க. முழுக்க அலட்சிய போக்கு சார். குடல்ல எப்படி ஓட்ட விழுகும்? ஓட்ட விழுகுது இல்ல கேஎம்சில போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆமா முன்னாடி வந்த போய் ஓட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்க ஆனா அவங்க அத சொல்லி கேக்குறோம். இந்த ஆஸ்பத்திரி ஹெல்ப் பண்றாங்க சார். அவங்க நீங்க பேசுங்க. இங்க சர்ஜரி பண்ணது விக்டோரியா ஜான்சன் அவங்க தான் சார். இந்த சர்ஜரி எல்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்களா? எனக்கு அவங்கள்கிட்ட வந்து ரிப்போர்ட்டு 2 நாள் ரிப்போர்ட்லேயுமே எல்லாமே குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அவங்க என்கிட்ட கொஞ்சம் கூட இன்டிமேஷன் பண்ணலை இதெல்லாம் குறையுது அப்படின்ட்டு. மூச்சு திணறல் வந்திருக்கு. கேட்டால் கேஸ் ட்ரபிள் கடைசி வரலும் இங்கேருந்து நான் போகிற வரலும் கேஸ் ட்ரபிள்னு சொன்னாங்க. காலையில் வந்து விக்னேஷ்னு ஒரு டாக்டர் சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்துட்டு இது பண்ணார். சொல்கிறப்ப என்ன சொன்னார், நீங்கள் மதியமாக மாற்றிக்கங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் சரி ஓகே சார் நான் மதியம் இது பண்ணுறேன் முடியலைன்றீங்க. அப்போ என்னோடய மைண்ட் என் ஒய்ஃப் உழைக்கணும் அப்படின்ற இதில் நான் பண்ணேன். உடனே கீழே வந்து 10 நிமிஷம் கூட இல்லை, அடுத்து பிளட் ரிப்போர்ட் பார்த்துட்டு ரொம்ப சிவியராக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உடனே கேஎம்சி கூப்பிட்டு போங்க, அவங்க முடியாமல் மூச்சு திணறல் இருக்குது, இங்கே வெண்டிலேட்டர் இல்லை எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணேன், எதுவும் இல்லாமல் எதுக்கு சார் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி? என்ன ஃபீஸ்? கடைசி பணம் கட்டினேன் சார். நான் என் ஒய்ஃபை அவங்க கொண்டு வந்திருக்க அந்த டேபிள் ஏற்ற சார் ஸ்லிப்பு கொடுங்க அப்பதான் பணம் ஏற்றுவேன் அப்படின்றாங்க. நான் அப்பயும் 50,000 பணம் கட்டி என் ஒய்ஃப் இங்கேருந்து கூட்டு போனேன் சார். ரெஃபர் பண்ண சார் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மிஸ்டேக் அவங்களது எல்லா இதுலையுமே மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்க எங்களுது இல்லை அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க சார். எங்க ஒரு உயிர் போயிடுச்சு சார். அது உங்களுக்கு தெரியும். இப்ப நேற்று வந்து அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு நாங்க வந்துட்டு டெத் சம்மரியை போயிட்டு வாங்குறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. வாங்கும்போது என்னன்னா எங்களுக்கு டெத் சம்மரியை ஒரு கையில கொடுங்க அப்படின்னா கையில கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க போராட்டத்தில் இறங்குவோம் அப்படின்னா நீங்க எங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா நேராக கேஎம்சிஹெச்சுக்கு போனாங்க. கேஎம்சிஹெச்சுக்கு போறோம். கிட்டத்தட்ட நாங்க போகும்போது மணி ஒரு 11 மணி இருக்கும். 11 மணில அந்த 4 மணி வரையும் போராடுறோம். எங்களுக்கு ஒரு கேஸ் ஷீட்டை கொடுங்க, சம்மரியை கொடுங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 20க்கு மேல போலீஸ்காரங்க வராங்க. நைட்டு டாக்டருங்க வர மாட்டாங்களா? இவங்க வந்து எங்களை வந்து மிரட்டி நீங்கள் வெளியில் போங்க, நாங்கள் நாளைக்கு தருவோம் நாளான்னைக்கு தருவோம்னு சொல்லிட்டு உடனே தரமாட்டோம், 2 நாள் ஆகும், இதெல்லாம் ப்ரோட்டோக்காலு இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி கடைசியில் நாங்கள் பெரும் போராட்டம் பண்ணி அங்கே சண்டை போட்டு அவங்கள்ட்ட கேஸ் ஷீட்டை வாங்குறோம். கேஸ் ஷீட்டை ஏன் இவங்க வந்து இவ்வளோ தூரம் தயங்குறாங்க அப்படின்ற சந்தேகம் வருது. என்னன்னா இந்த குடலில் ஓட்டை இருந்தால் அங்கே இருக்க மருத்துவர் நேற்று வந்து அவர் வந்து பதிவு செய்கிறாரு தன்னோட கருத்தை. குடலில் ஓட்டை இருந்தால் 1 நாள் 2 நாளைக்கு மேலே அந்த உயிர் இருக்க முடியாதான். அந்த அளவுக்கு குடலில் ஓட்டை இருந்தால் பெரிய லெவலில் விலை வரும்னு. அப்போ இவங்க கிட்டத்தட்ட 1 வாரமாக இந்த ஜெனட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அடுத்த 2 நாளில் இங்கே கேஎம்சிஹெச் போகிறாங்க. அப்போ இந்த ஓட்டை விழுந்தது இங்கே ஹாஸ்பிட்டலில் தான். இவங்க அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இந்த மருத்துவமனையிலேருந்து அந்த மருத்துவமனைக்கு பேசினாங்களா இல்லை இவங்களுக்குள்ள என்ன டீலிங்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் பேசுகிறத கருத்தே கேட்காம நாங்கள் எதுவுமே அலட்சிய போக்கல. நாங்கள் வந்து போராடுற வரைக்கும் நாங்கள் சத்தம் போட்டு கத்துற வரைக்கும் எங்கள் பேச்சையே கேட்கல. இப்போ கேட்டு காலைல 4 மணிக்கு நாங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போகிறோம். போய் எங்களுக்கு மனசு ஆறல தான் இப்போ திருப்பி இந்த ஜனனுக்கு தண்டனை கொடுக்குன்னு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே ஏதோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, பெரிய சரியாக நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு இங்கே இவங்களோட சர்ஜரியில் தான் ஓட்ட நடந்திருக்கு. தன்னோட தப்பை ஒத்துக்க கூடாதுன்றதுல ரொம்ப பிடிவாதமாக அந்த அம்மா நிற்கிறாங்க.
இது கண்டிப்பா இது எங்களுக்கு நியாயம் வேணும், அதுக்காக தான் நாங்க நிக்கிறோம். கேம்ஸ்ல தான் தெரியுது ஓட்ட உள்ள கேஎம்சிஹெச்ல தான் இருக்கு. அந்த ரிப்போர்ட் சிடிசி இசிஇடி ரிப்போர்ட்ல வழியில தாங்காதான் அது இசிஇடி ரிப்போர்ட்ல வந்து தெளிவா தெரியுது இவ்வளவு ஓட்ட இருக்கு. எங்கள்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.